பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம், எங்கே வந்து எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி வந்து எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது ஸ்டாக் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார். அதாவது டாடா மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா பிரேக் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனிங் கேண்டில் மேலே ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். ஸோ அதனால் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். சரிங்களா, ஸோ இந்த லோய்க்கு கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா டார்கெட் கொஞ்சம் தூரம் போயிருந்துச்சு. எவ்வளோ பாயிண்ட் மேலே ஏறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஒரு 36 பாயிண்ட், ஒரு 7.5% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்த மார்க்கெட் வந்து இந்த கொரோனா இஷ்யூனால் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிச்சு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேலி வந்து நமக்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதை தான் நான் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி வந்து மேலே கொடுக்க போகுது, ஒரு 625 680 மேலே கிடைக்கும், ஒரு சின்ன ரிஸ்க் வாடல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ ரிஸ்க் வார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிவார்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:10 ரிஸ்க் வார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி நான் வந்து எடுத்திருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒரு லாஸ், அதே நம்ம பார்த்துடலாம். சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகே, இந்த பிரேக் அவுட் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஒரு எவ்வளோ நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரேக் அவுட்டும் கிடச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் அந்த கையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கான். பட் வந்து பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் வந்து கொரோனா காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கப்பக்க வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடைக்கும் நமக்கு. அதை ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு இருந்தேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விதமான லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். பட்டு இப்போவும் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோல்டிங்கில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னும் நான் கட் பண்ணலை. ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கூட என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1% தான் லாஸ் ஆகும். ஸோ நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலும் எனக்கு வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 3% வச்சிருப்பேன். அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு 2 ஸ்டாக் இல்லை ஒரு 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுத்தாலும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் ஒரு எந்த என்ட்ரியுமே எடுக்கலை. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் 1 வீக் வந்து எந்த என்ட்ரிக்குமே நான் போகலை. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் நான் அடுத்த என்ட்ரி எடுப்பேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் என்ட்ரி எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது. என்னோடய இந்த ஸ்டாக்லலாம் வெளியே அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஐடியில் தான் வச்சுட்ருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு பை என்ட்ரி யாரும் போக வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பை என்ட்ரி போகலாம். இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.